ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலாலாம் அரைச்சி செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. அது தவிர இட்லி, தோசை, சாதத்துக்குமே வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் கருகிராமல் வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 3 பல் பூண்டை இந்த மாதிரி 2-3 துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிறேன். அதே அளவு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லேசாக வதக்கிடலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா நல்லா கலந்து விட்டுட்டு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அந்த தேங்காயோட கலர் லேசாக மாறணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின உடனே இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச இந்த முட்டையெல்லாம் நான் பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கும். இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.